ஹாய், இன்றைக்கி டேஸ்டியான கீ மைசூர் பாக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அது பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஃபில்டர் எடுத்து அதில் நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாவை. அப்புறம் அதே கப் அளவுக்கு மில்க் பவுடர் இருக்குல்ல, அதுவும் எடுத்து போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கீ அதிகமாக ஆயில் கம்மியாக போட்டு மெல்ட் பண்ணி ரெண்டையும் ஒன்று சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. தென் அந்த மில்க்கு கீ சேர்த்த அந்த மிக்சரை அந்த கடலை மாவு மில்க் பவுடர் போட்டிருக்கோம்ல, அந்த 2 பவுடரையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர தோசை பேட்டர் அளவுக்கு அதை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தோசை மாவு மாதிரி இருக்கணும். சைட் பை ஒரு அதே கப்பில் டபுள் த அமௌண்ட் எடுத்து சுகர் சிரப் 1 ஸ்ட்ரிங் வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சுகர் சிரப்பில் இப்போது நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த மிக்சரை போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த இதுலேருந்து கீ அந்த ஆயிலெலாம் வெளியே வரணும். தென் 3 பார்ட்டாக அதை அகெயின் ஊற்றிட்டே இருக்கணும். அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும் அந்த கடலை மாவு. அப்புறம் அகெயின் ஊற்றணும். அகெயின் ஊற்றிட்டே இருங்க. இந்த மாவு அடிப்பிடிக்கும், அதனால் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். அப்புறம் ஓவரால் மேலே அந்த கீ ஃபுல்லாக மேலே வந்துடும் அந்த மாவுக்கு மேலே. அப்புறமாட்டி நீங்கள் அதை அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா கீயை அப்ளை பண்ணி வச்சு இப்போது நம்ம எடுத்த மிக்சரை அதில் போட்டுருங்க. போட்டிங்கன்னா நல்லா சரிசமாக பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1.5 hours வச்சுடுங்க. அப்போ தான் அது நல்லா செட் ஆகும், கட் பண்ண கரெக்டாக இருக்கும். தென் நல்லா கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வாயில் வச்சோன்னே கரையும். அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக யம்மியாக இருக்கும். டேம் ஷுர் செகண்ட் பேட்ச் திருப்பி பண்ண சொல்லுவாங்க கண்டிப்பாக. நீங்கள் அப்படி தான் நான் கட் பண்ணும்போது எல்லாருமே சாப்பிட்டாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தென் ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.